என்னோடய வாழ்க்கையில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். 2 முக்கியமான விஷயம் என் வாழ்க்கையில் இன்றைக்கி நடந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். என்னோடய லாஸ்ட் சில வருஷ ட்ராவல் அண்ட் அதில் நான் பார்த்த அவமானங்கள், நிறைய தோல்விகள், ட்விஸ்ட்டுகள், என்னோடய முயற்சி, அது இப்போ என்னை கொண்டு வந்திருக்க இடம் எல்லாத்தையும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், கேளுங்க. நானும் எல்லா பசங்களும் மாதிரியும் லைஃப்பில் பெருசாக எய்ம் இல்லாமல் கோ வித் த ஃப்ளோன்னு லைஃப்பை ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தேன். அண்ணன் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸான ஆள், அவ்வளோவா வீட்டில் கஷ்டம் இல்லை, அதனால் என்னை கேள்வி கேட்குறதுக்கும் ஆள் இல்லை. காலேஜ் முடித்து ஒரு 3 வருஷம் என்னோடய பெரிய எய்மாக இருந்தது, நல்லா ஊரை சுற்றணும், ரொம்ப நல்லா ஊரை சுற்றணும், ஜாலியாக ஊரை சுற்றணும், இது மட்டும்தான். ஊரில் எத்தனை டீ கடை இருக்குதோ அத்தனை டீ கடையிலையும் ஒரு நாளைக்கு 10 தடவை ஏறி இறங்கணும். பேச்சுக்கும் சிரிப்புக்கும் பஞ்சமே இல்லாமல் ஒரு நாளை ஃபுல்லாக ஓட்டுவோம். போகிறது வரதுமா லைஃப் ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் தேவையில்லாத பிரச்சனை என்கிட்ட வர, என்னால் அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாற, அது என்னை கொண்டு வந்து நிறுத்தின இடம் போலீஸ் ஸ்டேஷன். எனக்கு அது ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு. நான் எவ்வளோ கேட்டோம், என்னை அந்த எஸ்ஐ விட்டுறதாவே இல்லை. எங்கள் அண்ணனே நேரில் வந்து கேட்டதுனால என்னை வெறும் பெட்டி கேஸோடு விட்டார். அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறேன்னு எங்கள் அண்ணங்கிட்ட கேட்டுக்கிட்டு என்கிட்ட பேசினார். பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கியா? உங்கள் அண்ணன் சொன்னார். எதுக்காக இந்த குரூப் எடுத்து படிச்சோன்னு உங்கள் அண்ணன் கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? அப்படி ஒரு அண்ணனுக்கு இப்படி ஒரு தம்பி. காலேஜ் படிக்கும்போது என்ன ஆம்பிஷனுக்காக படிக்கிறோன்றதையே மறந்துடுறீங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன டிகிரி படிச்சோன்றதையே மறந்துடுறீங்க. உங்கள் அண்ணனே வந்து சொன்னதுனால தான் ஒன்று விட்றேன், ஒழுங்காக இருந்துக்கணும். செம்ம அடியில் உண்மைதாங்க. அந்த அடிக்கு அப்புறம் தான் நான் எதுக்காக இந்த டிகிரி எடுத்து அவ்வளோ ஆசைப்பட்டு படித்தேன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரே ஒரு ஆம்பிஷன் தான், அது நான் ஐஏஎஸ் ஆகணுன்றது. சொல்லும் போதே சிரிப்பு வருதில்ல. இப்படி தான் நான் இதை சொல்லும் போது எங்கள் அண்ணனும் சிரித்தார். இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்க. நான் ஐஏஎஸ் படிக்கிறேன். ஆனால் நான் விடலைங்க, வெறித்தனமாக ஆரம்பித்தேன். எல்லாரும் எதிலிருந்து ஆரம்பிப்பாங்களோ அதிலிருந்து. கெத்தா கார்த்திகேயன் ஐஏஎஸ்னு எழுதி ஒட்டினேன். ஹவு டு பிகேம் என் ஐஏஎஸ்னு கூகுளில் சர்ச் பண்ணேன். ஃபேமஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சையும் கேட்டேன். அதை விட முக்கியமான விஷயம், உண்மையாக படித்தேங்க. ஃபஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கொடுத்துட்டு வந்து நானும் ஐஏஎஸ் ஆக போகிறேன்னு கெத்தா ரிசல்ட்டுக்காக உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்போதான் அண்ணா, என்னடா நினைச்ச மாதிரி ஃபெயில் ஆயிட்டியே. எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நெக்ஸ்ட் எழுது. இல்லைண்ணா, இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம், என்னால் ப்ரிலிம்ஸில் 10,000 பேருக்குள்ளே கூட வர முடியலண்ணே. இன்னும் மெயின்ஸு, இன்டர்வியூன்னு என்னென்னவோ இருக்குண்ணே. நல்லா அவ்வளோதாண்ணே, என்ன பண்ணுறதுனே தெரிலண்ணே. ஐஏஎஸ் ரொம்ப சிம்பிளாக நினச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு படிச்சனாலே எக்ஸாம் எழுத முடியாது.
ஐஏஎஸ் பெரிய ப்ராசஸ். இன்னைக்கு ஃபெயிலியர், நாளைக்கு பாஸ் ஆகுற. ஃபெயில் ஆகுறியா, மறுபடியும் எழுது. மறுபடியும் ஃபெயில் ஆகுறியா, மறுபடியும் எழுது. மறுபடியும் எழுதிட்டே இரு. நீ ஒவ்வொரு முறை எழுத தான் உன்னுடைய நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுண்ணே. நீ நொடிசாக சொல்லிட்டு இருக்கடா. ஒரு விஷயத்துல தீவிரமாகறவன் தோல்வி அடைஞ்சா ஃபீல் பண்ண மாட்டான். அடுத்தாப்புல என்ன செய்யணும் யோசிச்சுட்டு இருப்போம். அதுக்காக நீ உண்மையா உழைச்சியா இல்லையான்ட்டு உனக்கு தான் தெரியும். புரியுதா? அது யோசி. எங்கள் அண்ணன் சொன்னது எனக்கு கரெக்டுன்னு பட்டுச்சு. நான் இன்வால்மெண்ட்டாக இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால் ப்ராப்பர் கைட்லைன்ஸோடு படிக்கலான்னு நிறைய அகாடமிஸ், கோச்சிங் சென்டர்ஸ் போனாங்க. அதில் ஒன்று தான் இந்த ஆஸ்பிரன்ஸ் மீட்டிங் பாயிண்ட். நிறைய தடவை அட்டம் பண்ண சீனியர் ஆஸ்பிரன்ட்ஸ், வெறும் ஃபியூ மார்க்ஸில் போஸ்டிங்கை விட்ட ஆஸ்பிரன்ட்ஸ், போஸ்டிங் அச்சீவ் பண்ணவங்க, இப்படின்னு நிறைய பேர் கிளாஸ் எடுத்தாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஸோ UPSC எக்ஸாமினேஷன்ஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன். இது எல்லாராலையும் எழுத முடியாது. ஒன்லி aspirants, those who are planning to get into this particular field, இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே நான் வரணும், IAS ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களால மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வர முடியும். இருக்கிறதுலே டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் இது தான். ஸோ ஒரு IAS ஆகணுன்ற கனவு மட்டும் இருந்தால் போதாது, அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் ஒரு ஈஸியஸ்ட் எக்ஸாமினேஷனாகவும் உங்களால் மாற்ற முடியும். ஸோ அதுக்கு உங்களுடைய விடாமுயற்சி கண்டிப்பாக வேணும். இப்போ என்ன எடுத்துட்டிங்க அப்படின்னா, நான் இந்த எக்ஸாமினேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அண்ட் மோர் தென் 6 attempts நான் இந்த லூஸ் பண்ணியிருக்கேன். இந்த IAS எக்ஸாமினேஷனுக்கு லூஸ் பண்ணியிருக்கேன். லூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இப்போ தான் நான் 7th attemptக்கு போகிறேன். ஸோ நம்ம என்ன வேணாலும் சாதிக்க முடியும். நம்மளுடைய விடாமுயற்சி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தரும். ஸோ இப்போ சப்ஜெக்ட்ஸ்க்கு போகலாம். ஏன் ப்ரோ இவரே கரண்ட் அஃபேர்ஸ், இவர் என்னத்த நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாரு? நியூஸ். ஓகே. ஸோ தம்பி, நீங்கள் பேசுறது எனக்கு கேட்டுச்சு. என்ன சொன்னீங்க? நான் 6 வாட்டி பாஸ் ஆகலை, என்கிட்டேருந்து என்ன கற்றுக்க முடியுன்றது தானே உன் கேள்வி? கரெக்டு தான். நான் 6 வாட்டி எழுதி பாஸ் ஆகலாம் தான். இந்த 6 வாட்டியும் பண்ண தப்பை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி 7th attemptக்கு நானே ரெடி ஆகியிருக்கேன். நான் என்னெல்லாம் தப்பு பண்ணணும், அந்த தப்புலாம் பண்ணாமல் இருக்க உனக்கு நான் சொல்லித்தர முடியும். உன்னோட 6 வருஷத்தை என்னால் சேவ் பண்ண முடியும். எல்லாம் சரிதான் சார். ஆனால் மொத்தம் இருக்க வேக்கன்ட் சிவில் சர்வீஸ்க்கு வேக்கண்ட்டு ஆல் ஓவர் இந்தியாவிலே 700 மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி சார் கிடைக்கும்? கரெக்டு தான், 700 வேக்கன்சி இருக்குதா. ஆனால் உனக்கு தேவையானது ஒரே ஒரு வேக்கன்சி தான். மிச்ச வேக்கன்சியெல்லாம் அவங்களே வச்சுக்கிட்டோம். நான் கான்ஃபிடென்ட் இல்லை, செம்ம வேர்ட்ஸ். சார் அவனுக்கு சொன்னதை நான் எனக்கு சொன்னதாகவே எடுத்துக்கிட்டேன். என்னோட ஒரே ஒரு வேக்கன்சிக்காக என்னோட ஃபுல் இன்புட் போட ஆரம்பித்தேன். யார் வந்தாலும் வரனாலும் கிளாஸஸ் ரெகுலராக அட்டென்ட் பண்ணேன். நியூ ஆஸ்பிரன்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்காம எல்லாருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணேன். அவங்களோட என்னோடய நாலேஜை ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். அதே டைம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கிடைச்ச எல்லா எக்ஸாம்ஸையும் எழுதினேன். ஆனால் அதுலேயும் எனக்கு கிடைச்சது எக்ஸாம்ஸ் கொடுக்க கொடுக்க அந்த ஃபெயிலியர் எனக்கு பழகிடுச்சு. கொஞ்ச நாள்லேயே நானும் அதை சகஜமாக எடுத்துக்கிட்டேன். அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் ஆரம்பித்தேன். பட் நானும் விட்டுறதா இல்லை. டெய்லி படிக்கிற நேரத்தை இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். நானா அதுவான்னு போட்டு பார்த்தெல்லாம் முடிவும் பண்ணேன். அதே சமயம் எங்கள் அண்ணனும் இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிவேஷன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறத நிறுத்தவே இல்லை. கடைசியாக எங்கள் அண்ணன் சொன்னது உண்மையாச்சு. ஒரு தோல்வியும் இந்த வெற்றிக்கு ரொம்ப பக்கத்தில் கொண்டு போச்சு. நான் விடாமல் ட்ரை பண்ண அட்டம்ஸ் எல்லாமே
எனக்கு ப்ராக்டிஸிங்காக மட்டும்தான் அமைஞ்சதே தவிர என்னை டவுன் பண்ணவே இல்லை. அதோட விளைவு 2020 யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிலிம்ஸில் நான் பாஸ் ஆனேன். மெயின்ஸ்லேயும் பாஸ் ஆனேன். அடுத்த இன்டர்வியூவுக்கு என்னை நானே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த ரூமில் கடைசி வரைக்கும் மாறாதது ஒன்றே ஒன்று தான். ஒன்று என் பக்கத்தில் இருக்க இந்த பெயிண்டிங், இன்னும் ஒன்று என்னோட விடாமுயற்சி. இந்த ட்ராவலில் நான் கற்றுக்கிட்ட ஒழுக்கமும், படித்த படிப்பும், சந்தித்த மனிதர்களும், கடைப்பிடிச்ச பழக்க வழக்கமும், இது எல்லாமே என்னை வேற ஒரு புது மனுஷனாக மாற்றிருந்துச்சு. ஒரு விஷயத்தை பார்க்குற கண்ணோட்டமே என்கிட்ட சேஞ்ச் ஆகிருந்ததை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. இது எல்லாம் எங்கே ஆரம்பிச்சதோ அது சம்மந்தப்பட்ட அந்த ஒருத்தரை நான் மீட் பண்ணணும்னு நினச்சேன். அவர் வரவும் சொன்னேன். இதுதான் நான் உங்ககிட்ட முதல்லையே சொன்னேன் அந்த 2 முக்கியமான விஷயத்தில் ஒரு விஷயம். அவர் வேறு யாரும் இல்லைங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் என்னை அடித்து என் ட்ராக்கை மாற்றி விட்டார் அந்த எஸ்ஐ பார்த்திபன் தான். நான் சொன்ன அந்த 2 முக்கியமான விஷயத்தில் ஒரு விஷயத்தை அவர்கிட்ட சொன்னேன். அது என்னென்னா, 2020 யூபிஎஸ்சி எக்ஸாமில் நான் இன்டர்வியூலேயும் பாஸ் பண்ணி ஆல் இண்டியா 100th ரேங்க்குள்ளே வந்திருந்தேன். இதை கேட்ட அந்த எஸ்ஐ பார்த்திபன் ரொம்ப சந்தோஷமானது மட்டும் இல்லாமல் தானே ஒரு ஐஏஎஸ் ஆனதாக ஃபீல் பண்ணுறேன்னு என்கிட்ட சொன்னார். அது மட்டும் இல்லாமல் என்னை அடித்த கையாலேயே உங்களுக்கு முதல் சல்யூட் நான் தான் கொடுப்பேன்னு எனக்கு சல்யூட் கொடுத்தார். அவர் அரைஞ்ச ஒரு அறை என் லைஃபையே புரட்டி போட்டிருந்தது. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன்னு சொல்கிற வார்த்தையோட அர்த்தம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சது. என்னால் இது முடியுதுன்னா கண்டிப்பாக இதை பார்க்குற உங்களாலையும் இது முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ பேசிகிட்டு இருந்ததில் டைம் போகிறதே தெரியலல்ல. எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. தேராதூன் போனோம் ட்ரைனிங்க்கு. இந்த ஃப்ளைட்டில் நான் போகிறேன். நெக்ஸ்ட் இயர் வர ஃப்ளைட்டில் இதை பார்த்துட்ருக்க நீங்கள் வருவீங்கன்னு நம்புகிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க்யூ.